நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று. தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம், ஏசாயா 35 அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ரட்சிக்கிறவர். எல்லா பயத்துக்கும், எல்லா தீங்குக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா மறைவான சூழ்ச்சிகளுக்கும், கண்ணிகளுக்கும், 6 இக்கட்டுகளுக்கும், 7வது வருகிறதற்கும் நம்மை தப்புவித்து ரட்சிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நிழலாய் முன்வைத்து அவர் நமக்கு எப்படி இரட்சகரானார் என்பதை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நன்றாய் தெரிந்த சம்பவங்கள் தான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். எவ்வளவு நாள் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நான் அப்படி கேட்டுட்டே இருப்பேன். ஆமே. தூங்கலான்னு யாரும் இங்க வராதிங்க, வாய்ப்பே இல்லை. தூங்குறீங்கனாலே அடுத்த டயலாக்லாம் மாறும். ஆமே. சந்தோஷமா இருங்கள். எத்தனை நாள் வந்து நிப்பா? கோலியாத்து பிரச்சனை எத்தனை நாள்? 40 நாள். எத்தனை நாள்? 40 நாள். என்ன 40 நாள்? என்ன 40 நாள்? என்ன ஒரே லைன்ல சொல்லுங்க. கோலியாத் 40 நாள். என்ன அடுத்த வார்த்தை சொல்றதுக்காக தான் உங்களை சொல்ல வைக்கிறேன். 40 நாள். என்ன 40 நாள்? என்ன கோலியாத்துக்கு எத்தனை நாள்? ஆமென். நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களானா, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவர்களானா, சில பிரச்சனைகள் உங்களுக்கு நாள் குறிப்பது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த பிரச்சனைகளுக்கு நாள் குறிக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எனவேதான் வேதம் சொல்ல, கொஞ்ச காலம் பலவிதமான பாடுகள். 1 பேதுரு 1:6 கொஞ்ச காலம். சில பிரச்சனை, சில நெருக்கம் வரும்போது அவ்வளவுதான். 40 நாள் வந்து நிப்பான். ஆண்டவர் வந்து நிக்குதப்பா. சில பிரச்சனை பாத்தீங்களா, எங்க போனாலும் வந்து நிக்கும். வந்து நிக்கும். அது போகவே போகாது. சிலருக்கு சில கிருபை உண்டு பாருங்க. அவங்க வீட்டுல சாப்பிட்டாலும் சரி, ஹோட்டல்ல சாப்பிட்டாலும், எங்க சாப்பிட்டாலும் சரி, ஒரு முடி கிடக்கும். வந்து எங்க பார்த்தாலும் சரி. வீட்டுலதான் பிரச்சனை, ஹோட்டல்ல சாப்பிட்டா அங்கேயும் ஹாய். சில பிரச்சனை வந்து ஆனா பைபிள் பாத்தீங்களா, 40 நாள் அவ்வளவுதான். 41வது சரித்திரம் வேற. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க, நான் விலையேற பெற்ற ரத்தத்தால் மீட்கப்பட்டவர், என் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை போராட்டத்துக்கு, பிரச்சனைக்கும் கர்த்தர் நாள் குறித்து விட்டார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 12வது வசனம். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். அவன் அப்படி சொல்லிட்டு ஒரு அறிமுகம். ஏற்கனவே தாவீதை குறித்து 16வது அதிகாரத்தில் ஃபுல்லா இருந்தாலும் இங்கே ஒரு அறிமுகம். ஏனென்றால் இப்ப எந்த ரோல் எடுக்க போறார் தெரியுமா? தாவீது ஒரு இரட்சகனுடைய ரோல். Glory be to Jesus. இந்த தாவீதின் இடத்துல ஈசாய் சொல்லுகிறான். 1 சாமுவேல் 17:17 ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரரிடத்தில் நீ ஓட்டமாய் ஓடி போய் உன் சகோதரிடத்துக்கு போ.
அந்த ஈசாய் தாவீதை அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான் 1 சாமுவேல் 17:18. இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறாளா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு அடையாளத்தோடு தான் வரணும். அடையாளத்தோடு தான் வரணும். 2வது மகனை அனுப்பும் போது ஈசாய் என்ன சொல்லி அனுப்புறா தெரியுமா? நீ சும்மா வரக்கூடாது, அடையாளத்தோடு தான். இயேசு இந்த பூமியில வந்துட்டு சும்மா போகல, அடையாளத்தோடு தான். அந்த அடையாளம் யாரு தெரியுமா? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நான் தான் அவருடைய அடையாளம்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபையை அவர் நினைத்திருந்தால் உபத்திரவங்களை விட்டு பாதியில பிதாவினிடத்தில் போயிருக்கலாம். நான் கேட்கிறேன், இயேசுவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பிதா கிட்ட போனா பிதா நோட் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆனா இயேசு என்ன தீர்மானிச்சு வந்தார் தெரியுமா? அடையாளத்தோடு தான் போகணும். இந்த மோசையும் எலியாவும் வந்தாங்கல்ல மலையில, இந்த சைடு ஒரு பேட்ச் இருக்காங்க, பேதுரு யோவான் யாக்கோபு. இந்த சைடு ஒரு பேட்ச் இருக்கிறாங்க, மோசே எலியா. மீட்டிங் முடிஞ்சதும் 2 பேட்ச் 2 ஏரியாவுக்கு போறாங்க. இயேசு நினைச்சா மோசே எலியா டீம் கூட போயிருக்கலாமா, போயிருக்க கூடாதா? சொல்லுங்க, ஏதாவது போலாமா? இன்னும் இருக்கு 15 நிமிஷம். போயிருக்கலாம். ஆனா அவர் போகல. ஏன் போகல தெரியுமா? அடையாளத்தோட. இதுதான் எபிரேயர் 2:11 முதல் 13 வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது தெரியும். ஆமே, 13 வாசிங்க. எபிரேயர் 2:13. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். எங்க சொல்லி இருக்கிறார்? ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை அடையாளமாய். அடையாளம் என்னங்க? இது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் புரியுறது. இப்ப நம்ம இங்க இருந்து சென்னை கார்ல போறோம் வைங்களேன். கார்ல போறோம், போகும்போது அதுல ஒரு போர்டு இருக்கும், சென்னை அப்படின்னு போட்டு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல என்னெல்லாம் இருக்கும்? சென்னை பக்கம் போனதே கிடையாதா? கிலோமீட்டர் இருக்கும். வேற என்ன இருக்கும்? ஏரோ இருக்கும். அப்ப அந்த போர்டை பார்த்தாலே பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? டைரக்ஷன் தெரியும். இப்படி போனா எங்க போயிடலாம், இதான் சைன். அந்த போர்டு சென்னை கிடையாது, அந்த போர்டு அடையாளம். அந்த போர்டை பார்த்தாலே தெரியும், இப்படி போனா சென்னைக்கு போயிடலாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு தெரியும், எப்படி போகலான்னு தெரியும். அப்படிதான் கர்த்தர் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். நம்மை பார்க்கும் போதே பார்க்கிறவங்களுக்கு தெரியணும் எப்படி பரலோகத்துக்கு போகணும்னு, எப்படி அவரிடத்துல போகணும்னு. ஆனா சில போர்டு பாருங்க, சென்னையில சே மட்டும் இருக்கும், இன்னே காணாது. ஏன்னா யாரோ போஸ்டர் ஓட்டிட்டு போயிருப்பான். நாகர்கோயில போஸ்டருக்கு பஞ்சமே கிடையாது. சினிமா போஸ்டரை விட கன்வென்ஷன் போஸ்டர் தான் சுத்தி ஃபுல்லா போஸ்டரா இருக்கும். இதுல தானே போர்டு இருந்து காணாது. சில போர்டு பாருங்க, எழுத்தெல்லாம் அழிஞ்சிருக்கும், அழுக்கு படிஞ்சிருக்கும். நம்ம லைஃப்ல வேற யாரும் போஸ்டரை ஓட்டிடக்கூடாது. நம்ம கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு தெரியுமா? நிறைய பேர் போஸ்டர் வந்து ஒட்ட பார்ப்பாங்க, நிறைய போஸ்டர் ஓட்டுவாங்க, வாழ்த்துக்கள் போஸ்டர் ஓட்டுவாங்க, அடுத்த நாள் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டுவாங்க. எல்லாத்துக்குமே ஆமா. எழுப்புதல் பெருவிழா போஸ்டரும் ஓட்டுவாங்க, நாளை முதல் உலகமுக்கும் போஸ்டரும் ஓட்டுவாங்க. இது வந்து அடையாளம். இது ஏதோ ஒரு போஸ்டர் ஒட்டுவதற்கான ஒரு தேவ புள்ள புரிந்து. அடையாளம் என்பது என்ன தெரியுமா? நம்ம சொல்லி இல்ல, நம்மை பார்த்தவங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம் சுவிசேஷம் சொல்லி 1000 பேரை ரட்சிப்புக்குள் நடத்துவதை காட்டிலும் நம்மை பார்த்து ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறாங்கன்னா நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கட்டும். அடையாளம். ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான், ஈசாக்கும் பலிபீடம் கட்டினான், பேரப்புள்ள யாக்கோபும் பலிபீடம் கட்டினான்.
அது அப்படி தொடர்ந்துச்சு பாத்தீங்களா? ஆபிரகாம் பெயர் வைத்தான், அந்த ஸ்தலத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். ஈசாக்கும் ஒரு இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயர் வைத்தான். யாக்கோபும் ஒரு இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தான். எப்படி தொடருது பாருங்களா? இது ஒரு நல்ல பக்கம்னு பார்த்தா, இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் போய் சொன்னான், ஈசாக்கும் போய் சொன்னான், யாக்கோபு பொய்யில PhD முடிச்சான். நன்மையும் தொடருது, தீமையும் தொடருது. வேதம் பாருங்க, இந்த வேதம் ஏன் இது சத்திய வேதம் தெரியுமா? இது எதையுமே மறைக்காது, இது உள்ளதை உள்ளதென்றும். ஆமென். ஈசாக்கு யாக்கோபு வஸ்திரத்தை மாத்தி போய் சொன்னான். யாக்கோவின் பிள்ளைங்க கோரசா வந்து வஸ்திரத்தை காட்டியே யாக்கோப பாருங்கப்பா, இதுதானப்பா, இதேதான் இதேதான் போச்சு எல்லாம். என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அது தலைமுறைக்குள்ளே பல நேரத்தில் விதையாய் விழுந்து விடுகிறது. இந்த சில விதைகள் பாருங்க, நமக்கு தெரியாது விதைச்சது, ஆனா மழை வந்து முளைக்கும் போது தான் தெரியும். அதனால ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுதுமே பயத்தோடு, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். நான் 100% கரெக்ட்ங்கிற மனநிலைமையில யாருமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டாலே அவுட்டுன்னு அர்த்தம், அவுட்டுன்னு அர்த்தம். ஆமென். பவுல் சொல்றார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, நான் அடைவதற்காக ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். ஆமென். நம்மை தேவன் அடையாளமாய் வைத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு மாற்றம் வரணும், எவ்வளவு மாறணும். அடையாளம் நம்மளை பார்த்தாலே தெரியணும். நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு இயேசு மேல காதல் வரணும், இயேசு மேல ஆசை வரணும். இது நம் நிமித்தமாகவே பாருங்க, ஒரு யாக்கோபு மனம் மாற 20 வருடம் ஆனது. அந்த 20 இயேசும் ஏசா தன் மனதிலே வைராக்கியத்தை வைத்துக் கொண்டிருந்தான். ஒரே ஒரு இரவுல கர்த்தருடைய ஒரு தொடுதல் யாக்கோபுக்கு உண்டாகி யாக்கோபுக்குள்ளே மாற்றம் வந்ததும், அதுவரை அவனை அழிப்பேன் அழிப்பேன் என்றிருந்த ஏசா அடுத்த நாள் வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டுட்டு போறான். அநேக ஏசாக்கள் மனம் திரும்புவதற்கு யாக்கோபுகளே நம்ம தான் தடையா இருக்கிறோம். ஆண்டவரே, அவனை தொடும் என்று சொல்வதற்கு பதிலாக என்னை ஒரு விசை கூட தொடுவீராக. அடையாளம். மூன்றாவது, யாக்கோபு தாவீதின் இடத்துல சகோதரன் வந்து கேட்கிறான், நீ ஏன் இங்க வந்த? அப்படி கேட்கும்போது தாவீது சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. 1 சாமுவேல் 17 அதனுடைய 29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி நான் வந்ததற்கு இதே போலதான் இயேசு கிறிஸ்து அந்த 12 வயசுல தேவாலயத்துக்கு போகும்போது அவர் அங்கேயே இருந்துருவார். யோசேப்பு மரியாள் அவரை தேடி 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 கடைசியில் எங்க வராங்க தெரியுமா? தேவாலயத்துல வராங்க. வந்துட்டு கேட்கிறாங்க, நீங்க எனக்கு இப்படி செய்தது என்ன? அப்படி கேட்கும் போது இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு நீங்கள் அறியீர்களா? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையாண்டு ஏன் எலியாவிட்ட கேட்கிறார்? எலியாவுக்கு தெரியும் மேட்ரு, அவன் மேல அபிஷேகம் இருக்கிறது தெரியும். யோசேப்பு மரியாளுக்கு தெரியும் இவர் யாருன்னு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. பாருங்க, எங்க வந்திருக்கணும்? தேவாலயத்துல தானே டைரக்டா வந்திருக்கணும். எல்லா இடத்துலயும் தேடி தேடி வராங்களா? உங்களுக்கு தெரியாதா? ஹலோ அப்பா, நீங்க தானே நைட் அம்மாவை கூட்டு ஓடுனீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஹலோ அம்மா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் எங்க இருக்கணும்னு தெரியாதா? அப்ப ஏன் நீங்க அங்க எங்க தேடிட்டு வந்தீங்க? ஹலோ எலியா, உங்களுக்கு தெரியாதா நான் யாருன்னு? என் மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு தெரியாதா? என் மேல இருக்கிற அழைப்பு உங்களுக்கு தெரியாதா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நான் இதுக்கு தான் வந்தேன்னு நினைச்சீங்களா? நான் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண வந்தேன் நினைச்சீங்களா? நான் சாப்பாடு கொண்டு வந்தேன் நினைச்சீங்களா? என் ஆண்டவர் வந்ததின் நோக்கம் 4 அற்புதத்தை செஞ்சுட்டு போவதற்கல்ல, என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காக. ஆமென்.
இப்பொழுது இஸ்ரவேலருக்காக தாவீது யுத்த களத்துக்குள்ளே போகிறான். எப்படி போகிறான் தெரியுமா? அந்த மேய்ப்பனுடைய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ஒரு கையில தடி, இன்னொரு கையில கவன். சவுல் தன்னுடைய வஸ்திரத்தை தரிப்பிக்கிறான், தன்னுடைய ஆயுதங்களை கொடுக்கிறான். தாவீது சொல்றார், இது எனக்கு பழக்கம் இல்லை, இது எனக்கு அபியாசம். அதையெல்லாம் களைந்து போட்டு யுத்த களத்துல எபேஸ் தம்மீம் என்கிற அந்த பெலிஸ்தீனுடைய பாளையத்துல, அந்த பள்ளத்தாக்குல தாவீது போகிறான். அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா என்கிற அந்த கபால ஸ்தலத்திலே அவர் போகிறார். தாவீது வந்தபோது பெலிஸ்தியன் நிந்திக்கிறான், அசட்டை பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து அதுபோல வந்தபோது அவர் அசட்டை பண்ணப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். எல்லாரும் அவருக்கு முகத்தை மறைக்கிறார்கள். ஆமென். எபேஸ் தம்மீம்ல மனித வல்லமை வீழ்த்தப்பட்டது. கொல்கொதாவிலே பாவம், மரணம் என்பவைகளின் வல்லமை வீழ்த்தப்பட்டது. ஏ மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுவரை வந்து 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 நின்ற கோலியாத் வீழ்த்தப்பட்டான். வீழ்த்தப்பட்டவனுடைய தலை தாவீதின் கையிலே. வீழ்த்தப்பட்டவனுடைய தலை அன்று எப்படி தாவீதின் கையில் இருந்ததோ அது போலதான் தள்ளப்பட்டவனாகிய சாத்தானுடைய தலை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலின் கீழே. கோலியாத்தின் தலை வெட்டப்பட்டது, சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது. இந்த ஜெயத்தினாலே இஸ்ரவேலர்களுக்கு என்ன பலன் உண்டானது தெரியுமா? இஸ்ரவேலருடைய பயம் நீங்கினது. இஸ்ரவேலருக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. இஸ்ரவேலிலே ஆரவார சத்தம் உண்டானது. இஸ்ரவேலர்கள் அதுவரை பின்னோக்கி பின்னோக்கி சென்றவர்கள் இப்பொழுது முன்னோக்கி செல்லுகிறார்கள். இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம் உண்டானது. தாவீதினுடைய வெற்றி இஸ்ரவேலருக்கு ஜெயமாய் மாறினது. அதுபோலதான் சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தது நிமித்தம் நமக்கு என்ன உண்டானது தெரியுமா? எதிர்கால பயம் மாறினது, மரண பயம் நீங்கினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் பிறந்தது, இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டானது, நம்முடைய ஓட்டம் நியமிக்கப்பட்டது, நமக்கு ஜெயம் கிடைத்தது. ஆமென். அதுவரை தாவீது யார் என்று தாவீதின் சகோதரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்பொழுது தாவீது யார் என்று இஸ்ரவேல் எங்கும் பாட்டாய் பாடப்படுகிறது. அந்த கொல்கொதா யுத்தம் நடக்கும் வரைக்கும் இயேசு யார் என்று சீஷர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் மட்டுமே தெரியும். அந்த கொல்கொதா யுத்தம் முடியதோ இயேசு யார் என்று இந்த உலகம் முழுவதும், ஆமென், உலகம் முழுவதும் அதிகமாய் அறியப்பட்ட ஒரே நாமம் உண்டென்றால் அது இயேசு என்கிற நாமம். உலகம் முழுவதும் அதிகமாய் உயர்த்தப்பட்ட ஒரு நாமம் உண்டென்றால் அது இயேசு என்கிற நாமம். உலகம் முழுவதும் அதிகமாய் பாடப்படுகிற ஒரு நாமம் உண்டென்றால் அது இயேசு என்கிற நாமம். உலகம் முழுவதும் சுவிசேஷமாய் சொல்லப்படுகிற ஒரு நாமம் உண்டென்றால் அது இயேசு என்கிற நாமம். உலகம் எங்கும் ஆராதிக்கிற ஒரு நாமம் உண்டென்றால். இப்பொழுது தாவீது ஊருக்குள்ள என்றாகிறார். என்றாகும் போது ஸ்திரீகள் பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. அது யாருக்கு பிடிக்கல தெரியுமா? ஏன் பிடிக்கல? சவுலை விட தாவீத மேன்மையா பாடினது. நம்ம ஆண்டவரை மேன்மையா பாடுறது யாருக்கு பிடிக்காது தெரியுமா? ஆமா. ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கல. சாத்தானை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கலன்னா அவங்களை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி இரிட்டேட் பண்ணணும் தெரியுமா? அவருடைய புகழ பாடுறது தான். ஆமே. சாத்தானுக்கு பிடிக்காததை நம்ம செய்ய போறோம். சிலர் பார்க்கிறாங்க, வேண்டாம், சவுலுக்கும் 1000, தாவீதுக்கும் எதுக்கு வம்பு? அதனால இங்கேயும் கும்பிடு, வெளியும் போய் ஒரு கும்பிடு, அங்கேயும் போய் எதுக்கு வம்பு?
ஆமென். தாவீது எப்படி பாடுறார் பாருங்க. என் சத்துரு என்னிலும் பலவானா இருந்தான். உடனே சத்துருவுக்கு ஆனா அவன் இருந்தோம் என்னை கர்த்தர் காப்பாற்றினான். முடிஞ்சது. ஆமென். எத்தனை பேர் சாத்தானுக்கு பிடிக்காததை செய்ய ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். சாத்தானுக்கு பிடிக்காததை செய்யணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை புகழ்ந்து. இந்த இயேசு இந்த கழுதை மேல ஏறி எருசலேம் பவனி வரும்போது இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாடினாங்களாம். என்ன பண்ணாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, தாவீதின் குமாரனுக்கு ஓசனான் பாடிட்டு இருக்கும் போது அங்க இருந்த பரிசேயர் வேத பாரகர்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? என்னது இப்படி கை தட்டுற? மெதுவா. பிடிக்காது, பிடிக்காது. ஆமென். சவுலுக்கு பிடிக்கல. சவுலுக்கு ஒரு ஐயோ என்ன பாடிட்டு இருக்கிறாங்க. ஆமென். சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. ஆண்டவரே, சாத்தானால என் வாழ்க்கை, யோபு எப்படி பாடுவார் நினைக்கிறீங்க? சாத்தானால என் வாழ்க்கையில் உண்டான எல்லாம் போனது. சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம். ஆனா கர்த்தர் வந்ததும் எல்லாம் ரெண்ட தனையாய் கிடைத்தது. சாத்தானுக்கு திண்டாட்டம் முடிஞ்சு. கர்த்தருடைய புகழை ஓங்கி பாடுங்க. சாத்தான் உங்க லைஃப்ல இருக்கவே மாட்டான். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக. ஆமென். ஜெய கிறிஸ்து ஜெயமாக. ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் புகழை கொண்டாட போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இவரே நம் கர்த்தர், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். ஆமென். எழும்பி நிக்க முடிந்தவங்க, முடியாதவங்க உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 5-10 நிமிடங்கள் மேக்சிமம். ஆமென். முடியாதவங்க உட்கார்ந்துக்கோங்க. முடிஞ்சவங்க எழுந்து நின்று நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருவுக்கு இரிட்டேட் ஆகணும், அவன் ஓடணும். அவனுக்கு ஆண்டவர் புகழ்ல பாடுறது பிடிக்கவே பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்ல கைகளை தட்டி ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி. ஆன்லைன்ல பாக்குறவங்க சேனைய தேவன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் மகிமை. சேனைய தேவன் நம் கர்த்தருக்கு மகிமையுமே அற்புதமே நம் அன்பனுக்கு அதை அறிந்து ஆக மகிழ்வோ. நல்ல கையை தட்டி ஜெய கிறிஸ்து ஜெயமாக. ஓராலே ஜெய கீதங்கள் ஓராலா. எல்லா பயத்தை நீக்குகிறார். எதை குறித்து மிகவும் பயப்பட்டீர்களோ அந்த பயம் நீங்குகிறது. ஆரவாரம் உண்டாகிறது, ஆர்ப்பரிப்பு உண்டாகிறது, ஆர்ப்பரிப்பு உண்டாகிறது. ஓராலே ஜெயம் அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைக்கு அந்நிய பாஷை. ஜெயம், ஜெயம், ஜெயம். விடுதலை, விடுதலை. சத்துரு நினைக்கிறது நடக்காது, கர்த்தர் நினைத்தது நிறைவேறும். ஷாராபாலா மாதா டாராபா ஓரா லாமா கரரோ. எஸ் 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 எஸ். அவர் வருவார். வந்து நின்ற கோலியாத்தினி நிற்க மாட்டான். வந்து நின்ற பிரச்சனை வீழ்த்தப்படுகிறது. Glory. Hallelujah, 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 ha ha ha.
Matrosiko Rima Makala பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ளுகிறவர்களா? ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் உமக்காய் எரியணும், உமக்காய் பிரகாசிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த ரட்சிப்பு பெரியதப்பா. என் ரட்சகராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எரிந்து கொண்டே இருப்பே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எப்போதும் என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் எரிந்து கொண்டே இருப்பே. அப்படியே கைகளை உயர்த்தி, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே. எல்லா காலத்திலும், எல்லா காலத்திலும் என்னை நேசித்திட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும் உம்மை போல. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, உங்களுடைய வார்த்தையினால பலப்பட நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. நீர் எங்களை அடையாளமாய் வைத்திருக்கிறோம். நாங்கள் அடையாளமாய் இருக்கணும் ஆண்டவரே, இருக்கணும். சுத்திகரியும், எங்களை ரட்சிக்க நீர் வரவே. அன்று தாவீதின் மூலம் இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு கிடைத்தது போல எங்களுக்காய் நீர் யுத்தம் பண்ணினீர், ஜெயத்தை தந்திருக்கிறீர். எங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்கள் உண்மையை எதிர்பார்த்து நின்று உம்மால் ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியா கொண்டு வாங்க. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். பிரயாணங்களில் எல்லாம் உங்க பாதுகாவல் இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வேலை பார்க்கிறவங்களை ஆசீர்வதிங்க. வெளியூர்களில், வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கோங்க. ஒருவரையும் ஒரு தீங்கு தொடாதபடி உங்களுடைய இரத்தத்துக்குள் மறைத்து காத்துக்கொள்ளும். சத்துரு நினைக்கிறதெல்லாம் நடக்காம போகட்டும், நீங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேறட்டும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே.
ஒரு உறவே